ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே சென்னையில் பெஞ்சல் புயல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மழையும் காற்றும் ரொம்பவே வாட்டி எடுத்துருச்சுங்க. நிறைய பேர் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பேரிடர் மீட்பு படையினர் கொளத்தூரில் நிறைய பேர் இருந்தாங்க. பொதுமக்கள் தேவையில்லாத வெளியே வராதிங்கன்னு கவர்மெண்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் சிலர் அதை கேட்காம மெரினா பீச்சில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கடல் பயங்கர சீற்றத்தோடு இருக்குது. அப்படி இருந்தும் எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. நம்ம சேஃப்டிக்காக தான் கவர்மெண்ட் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மளோட சேஃப்டி நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பொதுமக்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாம் வீட்டிலையே சேஃபாக இருங்க, பார்த்து இருங்க. கண்டிப்பாக வெளியே போகணுன்ற சுச்சுவேஷனில் மட்டும் வெளியே போங்க. நாளைக்கு எல்லாம் கேஷுவல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுவரையும் எல்லோரும் சேஃபாக இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. கரண்ட்டு கம்பம் பக்கத்தில் போகும்போது ஒயர் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. காலெல்லாம் பார்த்து வைங்க, கீழே குழி இருக்கா எதுவும் நமக்கு தெரியாது. மழை டைமில் பார்த்து இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. இந்த புயல் காரைக்கால் மகாபலிபுரத்தை கடக்கிறதுனால அங்கே இருக்கிற கடை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ போடுற இந்த சமயத்தில் புயல் கிராஸ் ஆகிட்டு இருக்க இந்த ஏரியாவில் முன்னாடியே இந்த கடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த புயல் முழுசாக கடந்து முடிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை எல்லாருமே சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க. புயல் கரையை கடக்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பயங்கரமே ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து இருங்க. நைட் டைமில் கேண்டல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் விமான நிலையத்துலேயும் ஏரோப்ளேன் எதுவும் இறக்க முடியல. அதே சமயத்தில் இங்கேருந்து வெளியே போக முடியல. அதனால் 55 விமானம் ரத்து பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் 19 விமானம் வேறு பிளேஸில் இறக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. காலையில் 4 விமானம் இறக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதோட காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். விமான நிலையத்தில் இருந்த கொடியும் இப்போ கிழிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த புயல் மழையெல்லாம் சரியானதும் புதிய கொடியை ஏற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் பல இடத்துல மழைநீர் தேங்கி இருக்குங்க. அதனால் பல ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஈசிஆர், ஓஎம்ஆர், மெரினா பீச் சைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் நிறைய ட்ரெயினும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. வெளியில் போகிறவங்க செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. வெளியூர்லலாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு முன்னாடியே செக் பண்ணிவிட்டு போங்க. பீச், தாம்பரம் அந்த ரூட்டில் போகிற லோக்கல் ட்ரெயின் தற்காலிகமாக இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க, மழைநீர் அதிகமாக இருக்கிறதுனால. அதே போல் ஏலகிரி எக்ஸ்பிரஸும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து ஜோலார்பேட் போகக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து போகாத காரணத்தினால நாளைக்கு ஜோலார்பேட்டிலேருந்து சென்னைக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு செவர் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸை தொடாதீங்க. மழையில் நனைஞ்ச லைட்டு, ஃபேன் எதுவானாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த புயல் மழை காரணமாக நமக்கு ஈபிலேருந்து மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்துலேயும் சில நெட்டிசன்கள் காமெடியாக போஸ்ட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, தேவையில்லாமல் வெளியே வராதிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.